ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வச்ச மீன் குழம்புக்கு வந்து இன்னைக்கு வந்து இட்லி வாங்கினேன் அந்த மாவு. அதனால இட்லி ஊற்றி சாப்பிட போகிறேன். துபாயில் இருக்கிற இட்லி குண்டா வந்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. இங்கே பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான்ப்பா சின்னோண்டு இருக்கும். எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். கொத்துலாம் பார்த்தீங்களா குட்டி கோண்டா இருக்குதா. 4 இட்லி தான்ப்பா வருது. என்ன பண்ணுறது, துபாயில் இருக்கிறோம். இப்போ வந்து அதில் நான் வந்து எண்ணெய் தடவி ஊற்ற போகிறேன். நம்மகிட்ட துணி இல்லையா, அதனால கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எங்கள் அம்மா வந்து இட்லிலாம் சுட்டு கொடுத்தாங்கன்னா வந்து பெரிய பெரிய குண்டா இருக்கும். ஒரே இட்லியே ஒரு 20 இட்லி சுட்டு எடுத்துருவாங்க. என்ன பண்ணுறது, ஆனால் அம்மா சுட்ட மாரி இட்லி வருமா? நல்லா நல்லா பூ மாரி இருக்கும் குழியிலே. எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம்ப்பா. புஷ்பு இட்லிலாம் கிடையாது, ஏதோ ஒரு இட்லி செய்கிறேன் அவ்வளோதான். நல்லா இருந்தால் பாருங்கப்பா, நல்லா தான் இருக்கும். பார்த்தீங்களா, இதுலேயும் மாவு ஊற்றிட்டாச்சு, ஃபில் பண்ணிட்டாச்சு. இது உள்ள வச்சிருவாங்க தான். அப்படியே இந்த கொத்தை போட்டு மூடிடும். ஒரு பார்த்தீங்களா, இப்போ இன்னொரு கொத்து, மொத்தம் ரெண்டே கொத்து தான். நம்ம ஊரில் இருக்கிறதுலாம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். அவ்வளோதான். ஒரு கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் வந்து நம்ம திறந்து பார்ப்போம். இட்லி ஃபினிஷிங் ஆகி ரெடியாக இருக்கும், சாப்பிட்லாம். ஓகே, எந்த நிலைமையில் இருக்குதுன்ட்டு. ஆஹா, தண்ணி கொதிக்குது தெரியுது. இட்லி வெந்துதுன்னு நினைக்கிறேன், கையில் ஒட்டல. வந்து இட்லி வந்து நல்லா வெந்துதுப்பா. ஸ்பூனை வச்சு நம்ம அதை அழகாக எடுத்துக்கலாம். சைடில் அழகாக எடுத்து அப்படியே நம்மளுக்கு கரெக்டாக எடுத்தால் தான் இப்போ வந்து நல்லாயிருக்கும். லைட்டாக பிடிக்குது, நல்லா மல்லிகைப்பூ மாதிரி இருக்குது. அப்படிதான் இருக்குது, நம்மளுக்கு தெரிஞ்ச இருக்கு. அப்படிதான் வந்து இட்லியை வச்சு ஒரு 4 இட்லி எடுத்து வச்சுக்கோம். ஓகேவா. இப்போ அது கூட வந்து 2 அவிச்ச முட்டை இருக்குது, அதையும் நம்ம வச்சுக்கோம். இப்போ வந்து நேற்று வச்ச மீன் குழம்பு எடுத்து அப்படியே ஊற்றிக்கோம் தான் தளரா. எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இப்போ வந்து நம்ம குழம்பு வந்து இட்லி மேலே அழகாக ஊற்றிக்கலாம்ப்பா. இப்போ பார்த்தீங்களா, மீன் இது வறுத்து குழம்புல போட்ட மீன். இப்போ வந்து நம்ம அப்படியே குழம்பு இட்லி பார்த்தீங்களா எப்படி பூ மாதிரி வந்துருக்குது. இங்கே இருங்க, சூப்பராக இருக்குது. ஏன்னா அது நேற்று வச்ச மீன் குழம்பா. இங்கே வருங்க, மீன்லாம் பார்த்தீங்களா, குழம்புல இருக்கிற மீன் எப்படி இருக்குன்னு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நீங்களும் இந்த மாதிரி மீன் குழம்பு இட்லியும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, எப்படி இருக்குன்னு, டேஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாடா பாய்.